அடச்சி நிறுத்த. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ பாட்டு சிரிச்சிட்டு இருக்க. இங்க பாரு, இப்ப நீ சொல்லல நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. இங்க பாரு மவளே, நீ சொல்லல உன் கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிச்சிருவேன். ஏய் சொல்லி தொலையேண்டி. ஐயோ, உன்னை நினைச்சுதாண்டி நான் சிரிக்கிறேன். ஏ என் மூஞ்சில என்ன இழிச்சு வாயின்னு எழுதிருக்கா? ஐயோ, அப்படி எழுதிருந்தாதான் பரவாயில்லையே. இங்க பாரு, மரியாதையா உன் சிரிப்பை நிறுத்திட்டு என்ன எழுவுன்னு சொல்லி தொலை. ஐயோ அம்மா, சொல்லி தொலையேண்டி. அடே வயிறெல்லாம் புண்ணா போச்சுடே. அடியே அடியே, ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. உன் ஊருக்காரங்க கபடியில தோத்து போய் தலையில துண்ட போட்டுக்கிட்டு ஊரை விட்டே போறாங்க. நீ அவங்க பின்னால பொட்டியை தூக்கிக்கிட்டு ஏன் ஊருக்காரங்க தோத்துட்டாங்க, ஏன் ஊருக்காரங்க தோத்துட்டாங்கன்னு போற. அத நினைச்சுதானே எனக்கு சிரிப்பா வருது. உன் ஊருக்காரங்க தான் கபடியில ஜெயிப்பாங்கன்னு என்ன ஆட்டம் ஆடுன. இப்ப என்னடி ஆச்சு? மொத ஆட்டத்திலேயே தோத்து மண்ணை கவ்விட்டாங்க. முதல் தோல்வி முற்றிலும் தோல்வி. உன் மூஞ்ச பார்த்தேன், இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருந்துச்சு. இங்க பாரு, தோல்வி வெற்றிக்கு அறிகுறி. இப்ப தோத்தவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க. நீ ஒரு படிக்காத மூடம். உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? ஏய், நான் படிக்காத மூடமா? நீ என்ன பெருசா படிச்சு கேச்சுட்ட? ஒழுங்கா ஒரு ரசம் கூட வைக்க தெரியல, தட்டு தட்டா நல்லா கொட்டிக்க மட்டும் தெரியுது. இங்க பாரு, தேவையில்லாம வீண் வம்புக்கு வந்து என்ன கெட்ட விளாக்காத. அடடடடா, ஆமா இவ ரொம்ப நல்லவ பாரு. ஏய், இத பாரு, முடிவா சொல்றேன், உன் ஆளுங்க தோத்துட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் ஏண்டி மன்னிப்பு கேட்கணும்? கடைசி ஆட்டத்துல ஜெயிச்சு கப்பு வாங்க போறது எங்க ஊருக்காரங்க தான். கனவுல கூட நினைக்காத. கப்பு வாங்க போறது எங்க ஊருக்காரங்க தான். உங்க ஊருக்காரங்களுக்கு வேணா மண் சோப்பு தர சொல்றேன். பாக்கலாமா? என்னடி பாக்கலாம்? ஏய் வாடி, பந்தயம் 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 கட்டுறியா நீ? சரி சரி, என்ன பந்தயம்னு நீயே சொல்லி தொலை. உங்க ஊருக்காரங்க தோத்துட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவியா? சரி சரி, அப்ப உங்க ஊருக்காரங்க தோத்தாங்கன்னா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுறியா? ஏய் சரிடி, நான் பந்தயத்துக்கு ஒத்துக்கிறேன்டி. அப்படியா? வா வா வா. ஏய், எங்க அண்ணன் தாண்டி ஜெயிப்பான். சரி, நானும் பந்தயத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்ன நம்பவே முடியாது. எப்ப வேணாலும் பிளேட்ட மாத்துவ. அதனால இப்பவே எழுதி கையெழுத்து போட்டு கொடு. ஏய், கையெழுத்து தானே? எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா, நான் போட்டு தரேன். என்ன புக்கு புக்குன்னு சிரிக்கிற? இதா கை நாட்டாச்சே. ஏய், யார பார்த்து கை நாட்டுங்கற? நான் கான்வென்ட்ல படிச்சவ. இங்கிலீஷ்ல பேசாதனால மக்குன்னு மட்டும் நினைச்சிடாத. ஆமா, கான்வென்ட் படிப்பா? தின்ன பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு 3ஆம் கிளாஸ் கூட தாண்டல. பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும். நீ தானே பொய் சொல்ற? நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆமா, படிச்சிட்டு இருக்கும் போதே கார்த்தி மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இல்லனா எங்க வீட்லயே நான் ஒழுங்கா படிச்சு இந்த ஊருக்கே கலெக்டரா வந்திருப்பேன். பாஸ் ஆன காலேஜ், ஃபெயில் ஆன மேரேஜ். நீ ஃபெயில் ஆயிட்ட. அதான் கார்த்திக் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. உன் கதையெல்லாம் எனக்கு தெரியாதா?
இரு பேப்பர் எடுத்துட்டு வரேன். போ போ போடி. பாஸா பாஸ். ஏய் கிச்சன்ல நான் பாசுடி, நீ ஃபெயில். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சலிக்கிறாள? மறுபடியும் சலிக்கட்டும். எழுது எழுது எழுது, நீயே எழுதுடி. எனக்கு இதுக்கெல்லாம் பொறுமை இல்ல, நான் படிச்சுக்கிறேன். உன்னை பத்தி தான் தெரியுமே. நல்லா எழுத்துக்குட்டி அழகா எழுது, பிழை இருக்க கூடாது, புரியுதா? கனெக்ஷன் கனெக்ஷன். அது கரெக்ஷன் கரெக்ஷன். ஏதோ ஒரு சன்னு எழுதி தொலை. எழுது எழுது. இந்தா படி. எனக்கு அதெல்லாம் ஓகே, நான் படிச்சுட்டேன், நீயே படி. ஏன் என்னதாவது சந்தேகமா? ஏதோ நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்த. அதெல்லாம் நாங்க படிச்சுக்கிறோம், எழுதுனத நீ படி. எல்லாம் தலையெழுத்து. ஒருத்த நாடு டீம் ஜெயிச்சா இளவஞ்சி வீட்டை விட்டு போகணும். ஆயக்குடி டீம் ஜெயிச்சா சண்முக வடிவு வீட்டை விட்டு போகணும். சரியா? இந்தா கையெழுத்து போடு. பேனாவை குடுறி. இந்தா. இந்த அல்டல் கொண்டு குறைச்சல போற. ஐயே லெஃப்டா. இந்தா போடுறி. கையெழுத்து போட தெரியாதா? ஏய் பெட்டியில எடுத்து ரெடியா வை. பெரிய பெட்டியா எடுத்து வையாத்தா. அதுக்கப்புறம் அத்தை மறந்துட்டேன் இத்த மறந்துட்டேன்னு சாக்கு போக்கு சொல்லி இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காது என்ன? இங்க பாரு, அதுக்கு எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் போக போறது இல்ல, நீ தான் போக போற. முதல்ல உன் பெட்டியை நீ எடுத்து வச்சுக்கோ. என்ன? ஏய் நீ தாண்டி பொட்டையை தூக்கிட்டு போவ. நீ தாண்டி போற. முதல்ல உன் பெட்டியை எடுத்து வச்சுக்கோ. நீ தாண்டி பொட்டையை தூக்கிட்டு போவ. நீ தாண்டி போற. ஏய் நீ தாண்டி போவ, நீ தான் பொட்டையை தூக்குவ. நீ தாண்டி போற. ஏய் நீ தாண்டி போவ. வாய மூடு, நீ தான் போற. ஏய் எங்க அண்ணன் தாண்டி ஜெயிப்பா. இது இப்போ தாண்டி நீ செம்ம அழகா இருக்க. ஹலோ சாரு, நான் அக்கா பேசுறேன். அக்கா, எப்படிக்கா இருக்க? எப்பக்கா டெல்லியில இருந்து நம்ம ஊருக்கு வர போற? நான் டெல்லில இருந்து வந்துட்டேன். அத்தை வீட்ல இருந்து தான் பேசுறேன். அம்மா அப்பா நீங்களாம் எப்படி இருக்கீங்கடி? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. ரமா லைப்ரரிக்கு போயிருக்கா. அம்மா அப்பா வீட்ல தான் இருக்காங்க. எங்களை பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரமாட்டியாக்கா? நீ வந்தா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கண்டிப்பா வரேன். அப்பா அம்மா கிட்ட கொடு. சரிக்கா. அக்கா நேர்ல வர வரைக்கும் எதுக்காக குலசேகர மாமா செஞ்சதை சொல்லாம இருக்கணும்? போன்ல சொல்லிட்டா என்ன? சாரு, என்னடி தனியா நின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, கங்கா அக்கா ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? அத்தை வீட்ல இருந்தா போன் பண்ணிருக்காங்க. உங்களையும் அப்பாவையும் கூப்பிட சொன்னாங்க. ஏண்டி எவ்வளவு சந்தோஷமான விஷயம். உடனே கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே? போய் ஐயா கூட்டிட்டு வா. போ. அம்மா கங்கா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. எப்போ ஊர்ல இருந்து வந்த? இப்பதாம்மா வந்தேன். ஏமா, டெல்லியில இருந்து கிளம்பும் போதே ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. சரி பரவாயில்ல. உன் இன்டர்வியூ எல்லாம் எப்படிமா பண்ண? நல்லா பண்ணிருக்கேம்மா. உங்களை பாம்பு கடிச்சப்ப வெறும் 2 நாள் தான் உங்க கூட இருந்தேன். டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் என் மனசே கேட்கலம்மா. இப்ப நினைச்சா கூட என் மனசு அப்படியே பதறுதுமா. அப்படியெல்லாம் பேசாதம்மா. நீ என் கூட இருந்த 2 நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாளைக்கு நீ கலெக்டர் ஆக போறவ. நீ நல்லபடியா இருக்கணும்.
குடு குடு. கங்கா ஐயா பக்கத்துல நின்னுட்டு போன குடுன்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. குடுக்கலன்னா விட மாட்டாரு போல இருக்கு. நீ ஐயா கிட்ட பேசு, நான் நேர்ல அப்புறமா பேசுறேன். சரிம்மா. என்னடா அப்பா கங்கா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஏண்டா ஊருக்கு வந்து போன்ல தான் பேசுறமா, நேர்ல வந்து பார்க்க மாட்டியா? வரேன்ப்பா, இன்னும் 2-3 நாள்ல வந்துடுறேன். என்னது 2-3 நாளா? அப்பா வேண்டாம், சீக்கிரமா வர சொல்லுங்க. சாரு உன்னை உடனே பார்க்கணுமா? நானும் தான். அத்தை கிட்ட கேட்டு சொல்றேன்ப்பா. சரிம்மா சரிம்மா, நேர்ல பார்க்கும்போது எல்லாம் பேசிக்கலாம். அத்தை இருந்தா போன கொடு. இத குடுக்கறேன்ப்பா. அத்தை அப்பா பேசணுமா? ஐயா எப்படி இருக்கீங்க? ரமணியம்மா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஐயா. அம்மா என் மக கங்காவை தனியே டெல்லிக்கு கூட்டிட்டு போய் இன்டர்வியூ எல்லாம் நல்லபடியா பண்ண வச்சு பத்திரமா திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாருங்க. இதுக்காகவே உங்களை பாராட்டுறேம்மா. உங்க தைரியத்தை பாராட்டுறேன். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா, என் மருமக பக்கத்துல இருந்தா அந்த தைரியம் தான். ரொம்ப சந்தோஷமா. அம்மா ஒரு முக்கியமான விஷயம், கங்கா கிட்ட கூட இதை சொல்லல, உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன். சொல்லுங்க ஐயா. அம்மா நம்ம ரமாவுக்கும் என் தங்கச்சி பையன் ஜெயச்சந்திரன் இருக்கான்ல, அவனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு பேசி முடிவெடுத்திருக்கோம். சரிங்க. கங்காவும் மாப்பிள்ளையும் வந்ததும் தான் நேர்ல போய் நிச்சயம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அம்மா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், கங்காவை ஒரு 2-3 நாள் எங்க வீட்டுல இருக்கிறது மாதிரி அனுப்பி வைக்கணும். ஏன்னா கங்கா கிட்ட சில விஷயங்களை நான் கலந்து பேசணும். அதுக்காக தான் உங்கள்ட்ட அனுமதி கேட்கிறேன். என்னங்கய்யா இது, கங்கா உங்களை எல்லாம் பார்க்கணும்னு இன்டர்வியூ முடிஞ்ச உடனே கிளம்பிட்டா. நான் இதோ உடனே அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. சம்பந்தியம்மா நீங்க ஊருக்கு போனதுல இருந்து எத்தனை வேலை எனக்கு போன் பண்ணல. நான் போன் பண்ணாலும் லைன் போகுது, ஆனா எடுக்கல. ஊர்ல இருக்கானா இல்லையா? இதோ இருக்காருங்கய்யா, இதோ குடுக்குறேன். இந்தாங்க. ராஜா எப்படி பார்க்கிற? என்னடா ராஜா எப்படி பாருக்க? ஏன்னா உனக்கு அறிவே இல்லையா? என் பொண்ணு வந்தா நீ என்கிட்ட பேசணுமா? போன் பண்ண மாட்டேங்கிற, நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லப்பா, கொஞ்சம் பிபி ஏறி உடம்பு சரியில்லாம போச்சு. உனக்கு போன் பண்ணி சொன்னா நீ பதறி ஓடி வந்துருவ. டெல்லிக்கு போன் பண்ணியிருந்தா கங்காவும் கற்பவும் அங்க நீங்க வந்துருவாங்க. இன்டர்வியூ பாதிக்கும். அதான் போன் பண்ணி யாருக்குமே சொல்லப்பா. நானே போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டேன். உடம்பு இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கேன்ப்பா. ஐம் ஆல் ரைட். ஏண்டா உடம்பு சரியில்லாத நேரத்துல எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தீங்கன்னா வந்திருப்பல. முட்டாள். ஐஏஎஸ் இருந்ததை தவிர அறிவே இல்லடா உனக்கு. சொல்ல அதுக்கு மன்னிச்சுக்கோப்பா. இப்ப மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. சரி சரி, நான் நேர்ல வந்து உன்னை பாக்குறேன். உன் மருமகிட்ட போன கொடு. இது தரேன்ப்பா, இந்தம்மா. சொல்லுங்கப்பா. கங்கா நீ டெல்லிக்கு போயிருந்தப்போ ரமா ஜெயச்சந்திரன் கல்யாண விஷயமா சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சுமா. என்னப்பா இது, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரியாதான்ப்பா இருக்கும். இருந்தாலும் என் மூத்த பொண்ணு, செல்ல பொண்ணு, இந்த குடும்பத்துல எது நடந்தாலும் அதுல உன் விருப்பம் ரொம்ப முக்கியமா. உன்னை கேட்காமலேயே ரமாவுக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் கல்யாண முடிவு செஞ்சு ஒப்பு தாம்பலம் கூட மாத்தியாச்சுமா. அப்பா எவ்வளவு சந்தோஷமான விஷயம். என்ன கேட்காம அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இந்த பாருமா, அது விஷயமா பேசுறதுக்கு நீ உடனே புறப்பட்டு நம்ம வீட்டுக்கு வரணும். அத்தைகிட்ட சொல்லிட்டேன், அவங்களும் அனுப்பிச்சு வைக்கிறதா சொல்லிட்டாங்க. வந்துடுறியாம்மா? சரிப்பா, கண்டிப்பா வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா கண்ணு. சுபு வா அப்படி. கங்கா வீட்டுக்கு வர்றா. டெல்லியில ரொட்டி சப்பாத்தி இந்த கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கோம். ஆமாங்க. அதுவும் இல்லாம வயிற்று புள்ளக்காரி, அவளுக்கு வகை வகையா சமைச்சு போடணும், புரியுதா? சரிங்க. சாரு இந்த இடத்துல ஒரு ஃபேன் போடணுமா? ரொம்ப வேர்க்குது, வெயில் வேற கொடுமையா இருக்கு. எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு உடனே ஃபேன் வாங்கி போட சொல்லு. அக்கா வந்த உடனே எதையும் மறைக்காம குலசேகர மாமா விஷயத்த ஒண்ணு விடாம சொல்லணும். ஹலோ. ஓ அப்படியா, கங்கா வந்துட்டாங்களா? ஆஹா சரி சரி,
இனிமே ஒருத்திக்கு இருக்கு சரியான சாத்து. ஆமா, இங்க ஒருத்தி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கா. அவ வாழை ஒட்ட நறுக்க வேண்டிய வேலை வந்துருச்சு. ஐய, ஆனா வால் இல்லாத குரங்க நினைச்சா ஒரே சிரிப்பு தாண்டி. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். ஏய், இங்க வாடி. சரியான பொம்பளையா இருந்தா இங்க வாடி. என்ன? உனக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேரம் என்கிட்ட பேசு. என்னதானே குரங்குன்னு சொன்ன? எவடி எவடி அவ ஏன் வாழை ஒட்ட நறுக்க போறவ? டெல்லியில இருந்து கங்கா வந்தாச்சு. உனக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாக்கும் இருக்கு திருவிழா. கங்கா கலெக்டர் ஆயிடுவா. அவங்க முன்னாடி நீயும் உங்க அப்பாவும் தொப்பு கரணம் தான் போட போறீங்க. ஏய் டப்பா கண்ணி, ஒரு கங்கா இல்லடி, 1000 கங்கா 1000 கங்கா வந்தாலும் என்ன எங்க அப்பாவே ஒண்ணு பண்ண முடியாது. பாத்துக்கிட்டே இரு. சுப்புலட்சுமி அத்த குடும்பத்துக்கு உங்க அப்பா பண்ண துரோகம் கங்காவுக்கு தெரியதான் போகுது. கங்கா ஐயா கிட்ட சொல்லதான் போறா. ஐயா உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துதான் போறாரு. நீ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வெளியே அலையதான் போற. ஏய், யாரடி? நானா நானா இஞ்சி தின்ன குரங்கு? நானா கிறுக்கு பிடிச்சு அலைய போறேன்? ஏய் மவளே, ரத்தம்! அடி பாவி, என்னை அடி அடிச்ச நீ என்ன என்னடி பண்ணுவ? என்ன என்னடி பண்ணுவ? அடியே, என்னையடி ரத்தம் சிந்த வைக்கிற? ஒண்ணு இன்னைக்கு நீ செத்தடி. உன்னோட சும்மா விட மாட்டேன். சோடி ரத்தம் சிந்த வைக்கிற? பார்த்துக்கிட்டே இருக்க. இனி என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டடி. அடி பாவீங்களா, நீங்க திருந்தவே மாட்டீங்களாடி? இருங்கடி, வர வந்து வச்சுக்கிறேன். விட மாட்டேன்டி மவளை, இன்னைக்கு கொல்றேன். ஐயோ, அத்தை உருட்டுக்கட்டையோட வராங்கடி, கைய விடுறேன்.